வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நான் வந்து சில புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் இங்கேன்னு சொல்லி. இங்கே இதுலேருந்து நம்ம என்னென்னா நம்ம எல்லாமே பார்ப்போம். ப்ரோக்ராமிங்கு, அதுக்கப்புறம் நடக்க இங்கே என்ன விஷயங்கள், பிஸ்னஸ், நிறைய விஷயங்கள், எல்லா விஷயமும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மங்கரகலமா அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங்கில் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சி ப்ரோக்ராம் வந்து படிப்பீங்க. ஆனால் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப பழைய சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப பழைய ஒரு டூல் வந்து யூஸ் டர்பூஸ் ப்ளஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றுற ஒரு சாஃப்ட்வேர். இது ரொம்ப ரொம்ப பழைய சாஃப்ட்வேர், நல்லாவே இருக்காது. ஆனால் இதில் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து இப்படி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே பார்ப்போம். அதெல்லாம் பேச உள்ள போகலாம். டர்பூஸ் சாஃப்ட்வேர் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உள்ள நியூ ஃபைல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன கோட் வந்து ஃபர்ஸ்ட் எழுத போறோம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சி கோட C++ கோட நம்ம தெரிஞ்சு. சி கோடுனா இப்ப நம்ம அப்படியே கோட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து சிபிபின்னு இருக்கு, அப்ப C++. அப்ப சி கோட் வந்து ரன் ஆகாது. ஃபர்ஸ்ட் அது முக்கியமா நம்ம கவனிச்சாகணும். ஸோ நம்ம வந்து சின்னு சொல்லி மாத்திக்கலாம். சேவ் சி ப்ரோக்ராம் தான் பண்ண போறதுனால சீன் நேம் கொடுத்துக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ கோட் டாட் சீன் சேர்த்துட்டு இப்போ நார்மலாக என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் அவுட் புட் பிரிண்ட் பண்ண போறேன். இது எல்லாமே கட் பண்ணி வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் ரொம்ப 1 மணி நேரம் லென்த் அதிகமாகும். அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாய் மட்டும் பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்னென்ன தெரியாதவங்களுக்கு ரொம்ப இப்போ அப்படியே படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வர போறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம கோடு கொடுத்து நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கு. MCL UD include stdio studio.h க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் void mai void main ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள கோடு வந்து கொடுத்த மாதிரி. இப்போ நான் ஹாய் அப்படின்னு மட்டும் ஹலோ இல்லாட்டி நேம் டூல நம்ம கொடுத்துக்கலாம். அது மட்டும் எப்படி பிரிண்ட் அது அவுட் புட் போட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு PRI பிரிண்டர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் டபுள் கோலன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டபுள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள நம்ம வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்படி கூட கொடுத்துக்கலாம். நம்ம உள்ள என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சும்மா என்ன சொல்லி நேம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் எடுத்துட்டு DE இது வந்து எதுக்குன்னா அவுட் புட் வந்து வர்றது. DET வேணா இது எல்லாமே போட்டு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கோடு வந்து சக்சஸ்ஃபுல், எந்த எரரும் இல்லை. அவுட்புட் வந்து பார்க்கணும்னா DETCH இந்த கீவேர்டு முக்கியம். போட்டாதான் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ மட்டும் கோட் பார்த்துக்கிறேன். கோட் சக்சஸ்ஃபுல் அவுட்புட் வந்து கேஸ் நீங்க தெரிஞ்சு நான் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணாலே இப்போ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வேணா இது அழுத்து ELLO ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். கோடு வந்து ரன் பண்றேன். ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எதுக்கு எப்படி யூஸ் ஆகும், கோடு எப்படி ரன் பண்றது இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இது வந்து ஃபைல், இது வந்து நம்ம நியூ ஃபைல், நார்மலாக நியூ ஃபைல் பேசிட்டு ஓப்பன் பண்றது, சேவ் பண்றது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்குன்னா வெளில வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த கோடு வந்து எப்படி ரன் பண்றதுன்னா, ஒன்று நார்மலாக இப்படி போயிட்டு ரன் கொடுத்தா கோடு வந்து ரன் ஆகும். இப்போ வந்துருச்சு. இப்போ வெளில வரணும்னா என்டர் வெளில வந்துடும். இப்போ கோடு வந்து ரன் பண்ணா கோடு வந்து எரர் இருக்கா இல்லையா செக் பண்ண ஜஸ்ட் கிளிக் F9 மட்டும் கிளிக் பண்ணினா கோடு வந்து எரர் இருந்துச்சுன்னா எரர்னு சொல்லி காட்டும். இல்லாட்டி எரர் இல்லைன்னா சக்சஸ்ஃபுல் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு எரர் காட்டுறேன், எடுத்துட்டேன். கோடு வந்து எரர்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ப்ளீஸ் பிரஸ் எனி கீ அப்படின்னு என்டர் அமுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும்.
இதுல இருக்கிற பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கோடு எந்த இடத்துல ஏற அந்த இடத்த காட்டாது. அந்த எந்த இப்ப அந்த அது இல்லை இப்ப அது இல்லாம இருந்து எந்த இடத்துல வந்து அடி வாங்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் காட்டுட்டா. இந்த கோடு வந்து ரன் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ்ல போய் நம்மளுக்கு காட்டுது. ஆனா இங்கதான் மிஸ்ஸிங் வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். கோட் சக்ஸஸ்ஃபுல். அவுட்புட் வந்து பார்க்குறேன். கண்ட்ரோல் F9 கொடுத்தா நம்ம அவுட்புட். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே எனக்கு புரியுது, இப்போ நல்லா சொல்லி தரீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இப்போ நான் லேட்டஸ்டாக ஸ்டார்ட் பண்ணது, அதனால எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். க்ளோஸ் பண்ணுறது கட்டே சேவ் பண்ணலாம். சேவ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் ஆல்.